அட இந்த மாதிரி மாங்காய் பச்சடி மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டு மழை கன்ஃபார்ம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இதுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்குங்க. இந்த மாங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரணும். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. 5 நிமிஷத்துலேயே மாங்காய் சட்டுன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளத்தில் மண் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி தண்ணியில் காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இனிப்பு, காரம், புளிப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.